Hi students, நம்ம வந்து யூனிட் நம்பர் 4 பார்த்துட்ருக்கோம் ஹிஸ்ட்ரியில். வேர்ல்டு ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வேர்ல்டு வந்துட்டு அங்கே நம்ம வேர்ல்டு வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, என்னென்ன மாற்றங்கள் வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த சாப்டரில் நம்ம இருக்கக்கூடிய ப்ரீஃப் ஆன்சர்ஸ் 6 ப்ரீஃப் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் இருக்கக்கூடிய 2 டீட்டெயில் ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 52 இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்னென்னா, எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மோட்டிஸ்டங் இன் மேக்கிங் த சைனா ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ சைனா வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றுறதுக்கு இந்த மோட்டிஸ்டங் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு சைனாவோட கிங்கு அவர் வந்துட்டு என்னென்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், நரேட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் இன்ட்டு யூரோப்பியன் யூனியன். அதாவது வந்துட்டு கவுன்சில் ஆஃப் யூரோப்பாக இருந்தது எப்படி வந்துட்டு யூரோப்பியன் யூனியனாக மாறுச்சு, அதை வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியை வந்துட்டு சொல்லுங்கள், நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மோட்டிஸ்டங் இன் மேக்கிங் சைனா ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 51 கைடில் பேஜ் நம்பர் 51 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கியூமின்டாங் அண்ட் செங் ஹைஷேக். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு மேன் தான். 2 பேருமே அந்த சைனாவில் இருந்தால் சைனா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றுறதுக்கு வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்குள்ள தான் போட்டி நடந்தது. அதாவது நான் அதை பார்க்கணுமா, நீ அதை பார்க்கணுமா, அதாவது ஒரு கிங் வந்துட்டு நெக்ஸ்ட் கிங் யார் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்கும் நடையில் அந்த காம்படிஷன் நடக்குது. அது ஃபஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட்டு மாவ் ஆஸ் த ஆர்கனைசர் ஆஃப் பீசன்ஸ். ஸோ பீசன்ஸோட ஆர்கனைசராக மாவ் வராரு. நெக்ஸ்ட்டு லாங் மார்ச், ஒரு 2 மார்க் கொஸ்டினில் பார்த்தோன்னா லாங் மார்ச்சை பற்றி எழுதுங்கன்னு. ஸோ அதுதான் வந்து இங்கே ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கியூமின்டாங் அண்ட் ஷியாங் ஹைஷேக். After the death of Sun Yat-sen, the Kuomintang was organized on the communist lines, but it did not adopt communist policies. அதாவது இந்த சன் யட்சன் அப்படிங்கிறவரோட டெத்துக்கு அப்புறம் இந்த குமின்டாங் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த கம்யூனிஸ்ட்டை வந்துட்டு பார்த்துக்கிட்டாரு. அவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த கம்யூனிஸ்ட்டை பார்த்துக்கிட்டாரு. பட் அந்த கம்யூனிஸ்ட் வந்துட்டு எந்த விதமான கம்யூனிஸ்ட் பாலிசியும் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிற எந்த விதமான கொள்கையும் வந்துட்டு அடாப்ட் பண்ணல. The leader of Kuomintang was Chiang Kai-shek. ஸோ இந்த குமின்டாங்கோட ஹெட் அந்த லீடர் யார் அப்படின்னா வந்துட்டு சைங் ஹைஷேக் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த குமின்டாங் அப்படிங்கிறதோட இதோட வந்துட்டு லீடர். While the Communist Party was under மோட்டிஸ்டங் அண்ட் சோ என்லை. அதாவது வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இது யாரோட கீழே வருது, மோட்டிஸ்டங் அண்ட் சான் நெலை அப்படிங்கிற ஒருத்தர் 2 பேர்த்துக்கு கீழே இருக்குது. As an avowed critic of communist, Chiang removed all of them from the important position in the party. ஸோ அந்த கம்யூனிஸ்டில் வந்துட்டு சில கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால இந்த சைங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு முக்கியமான பொசிஷனில் இருந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொசிஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ குயோமின்டாங் அண்ட் சைங் ஹைஷேக். ஸோ அதாவது சன் யட்சனோட டெத்துக்கு அப்புறம் இந்த குமின்டாங்கை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் லைன். அதாவது குமின்டாங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா கம்யூனிஸ்ட் லைனில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய பாலிசிஸ் எல்லாம் வந்துட்டு இதை அடாப்ட் பண்ணல. ஸோ இதோட லீடர் யார் அப்படின்னா இந்த குமின்டாங்கோட லீடர் யாருன்னா சைங் ஹைஷேக் அப்படிங்கிற வந்துட்டு இவரோட லீடர். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி யாருக்கு கீழே இருக்குன்னா மோட்டிஸ்டங் அண்ட் சோ என்லை அப்படிங்கிற 2 பேர்த்துக்கு வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ அந்த கம்யூனிஸ்டில் வந்த நிறைய ப்ராப்ளம்ஸ்னால நிறைய பேர் பண்ண ப்ராப்ளம்ஸ்னால அவங்க பண்ண ராங் திங்ஸ்னால இந்த சைங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பொசிஷன், அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பொசிஷன் வந்துட்டு அவரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு மாவ் ஆஸ் ஆர்கனைசர் ஆஃப் பீசன்ஸ். பீசன்ஸ்னால் யாருன்னா விவசாயி. ஸோ இந்த மாவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பீசன்ஸ் விவசாயியோட அந்த விவசாயத்தை மேலே ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. மாவ் ஹேஸ் அண்டர்ஸ்டுட் தட் குயோமின்டாங் grip on the towns was very strong. ஸோ வந்துட்டு மாவ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் என்னென்னா இந்த குயோமின்டாங் அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு டவுன் சைடு, அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய டவுன் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஸோ ஹி கான்சென்ட்ரேட்டட் ஹிஸ் எனர்ஜிஸ் ஆன் ஆர்கனைசிங் த பெசன்ட்ரி. ஸோ அவரோட எல்லா எனர்ஜிஸும் எங்கே கொண்டு போய் கான்சென்ட்ரேட் பண்ணுறாருன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்தில். பெசன்ஸ்னால் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை பண்ணுறவங்க தான் பீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஃபுல் ஃபோக்கஸே அவரோட ஃபுல் எனர்ஜி எங்கே கொண்டு போய் காட்டுறாரு, இந்த பெசன்ட்ரியில் கொண்டு போய் காட்டுறாரு. When the relationship between the
Kuomintang and Communist Party broke a few hundred communists led by the Mao retreated into the wild mountains. So வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் Kuomintang and கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரேக் ஆன உடனேயும் அந்த கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஃபியூ ஹண்ட்ரட் பேர் வந்துட்டு இந்த மாவ் வந்துட்டு ரீட்ரீட் பண்ணி வைல்டு மவுண்டெயின்ஸ் ஏரியாக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த மவுண்டெயினில் அவங்க இங்கே எத்தனை நாள் இருக்காங்கன்னா தே ஸ்டேட் ஃபார் நெக்ஸ்ட் 7 years. ஸோ நெக்ஸ்ட் 7 yearsக்கும் அவங்க வந்துட்டு அந்த மவுண்டெயின் ரீஜனில் தான் இருக்காங்க. As the army of Mao was gradually growing, the Kuomintang was unable to penetrate the mountains. அதாவது இந்த மாவோட ஆர்மி வந்துட்டு க்ரோ ஆக இந்த குமெண்டாங்னால வந்துட்டு அந்த மவுண்டெயின்ஸ்குள்ளே பெனட்ரேட் உள்ளே போகவே முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ மேவ் வாஸ் த ஆர்கனைசேஷன் ஆஃப் பீசன்ஸ்னு பார்க்கும்போது மேவ் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த குமெண்டாங் ஆர்கனைசேஷன் வந்துட்டு டவுன் ரீஜனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா இவரோட எனர்ஜி எல்லாம் எங்கே கொண்டு போய் கான்சன்ட்ரேட் பண்ணுறாருனா பீசன்ஸில் கொண்டு போய் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ குமெண்டாங்க்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ப்ரோக் ஆயிடுது. ஸோ ப்ரோக் ஆகிட்டு அந்த கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஃபியூ ஹண்ட்ரட் பேர் வந்துட்டு ஃபியூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் எங்கே போகிறாங்கன்னா இந்த மாவ் கிட்ட போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வைல்டு மவுண்டெயின்ஸில் போய் 7 years ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாவோட ஆர்மி வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்குது, கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. அதனால இந்த குவாமிங்டங்னால வந்துட்டு அந்த மவுண்டெயின்குள்ளே பெனட்ரேட் பண்ணி போய் உள்ளே பூந்து அவங்கள அட்டாக் பண்ண முடியல. The long march of 1934. So 1934 ஒரு மார்ச் நடக்குது. As Chiang Kai-shek had built a circle of fortified posts and around the communist position, Mao wanted to move out to Hunan for a safer territory. ஸோ இந்த சியாங் ஹை ஷேக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கம்யூனிஸ்ட்டை சுற்றி ஒரு சர்க்கிள் ஆஃப் 45 போஸ்ட்டை வந்துட்டு அவர் பில்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதனால என்ன பண்ணுறாருன்னா இந்த மாவு நம்ம வந்துட்டு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹுனன் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு போயிடுறாரு. நம்ம சேஃபாக பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிளேஸுக்கு போயிடுறாரு. By 1933, Mao had gained full control of the Chinese Communist Party. ஸோ 1933 என்ன ஆயிடுது இந்த மாவுக்கு வந்துட்டு ஃபுல் பவர் வந்துட்டு கெயின் பண்ணிடுறாரு. எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா சைனீஸோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபுல் பவரையும் இவர் கெயின் பண்ணிடுறாரு. In 1934, the communist army of about 1 lakh set out on the long march has become legendary. So 1934 இந்த கம்யூனிஸ்ட் ஆர்மி அதாவது 1 lakh members வந்துட்டு ஒரு மார்ச் நடக்கிறாங்க, மார்ச் வந்து பண்ணுறாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லாங் மார்ச் அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்பவே லெஜெண்டாக நடந்தது அப்படிங்கிறாங்க. Of the 1 lakh who set out, only 20,000 finally reached North China late in 1935 after crossing nearly 6,000 miles. அதாவது 1 lakh members வந்துட்டு அந்த மார்ச்சில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த 1 lakh மெம்பர்ஸில் 20,000 மெம்பர்ஸ்னால மட்டும்தான் அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனான நார்த் செனியை வந்துட்டு ரீச் பண்ண முடிஞ்சது. எப்போ ரீச் பண்ணாங்கன்னா 1935. ஸோ 1934 இந்த லாங் மார்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. 1935 போயிட்டு அவங்க நார்த் செனியை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் அவங்க கிராஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னா 6,000 miles வந்துட்டு அவங்க கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. Mao organized workers and peasants council in villages of Shenxi and Kansu and established the base for the eventual communist takeover of China. இந்த மாவ் என்ன பண்ணுறாருன்னா பீசன்ஸ் அதாவது விவசாயம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களையும் ஒர்க் பண்ணுறவங்களையும் வில்லேஜில் இருக்கக்கூடிய கவுன்சில் மெம்பர்ஸாக மாற்றிடுறாரு. அதாவது ஷென்சி அண்ட் கன்சுங்கிறது வந்துட்டு 2 வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய கவுன்சிலில் ஒரு மெம்பராக வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணுற பீசன்ஸ்லையும் ஒர்க்கர்ஸையும் வந்துட்டு மெம்பராக மாற்றிடுறாரு. அப்படி மாற்றுறது மூலிமா இவர் வந்துட்டு சைனாவோட கம்யூனிஸ்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிடுறாரு. இவர் வந்துட்டு நல்ல ஒரு பேஸ் நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு இவர் வந்துட்டு சைனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டை ஃபுல்லாக வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னா ரோல் ஆஃப் மவு டீஸ்டங் இன் மேக்கிங் சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. சைனாவை வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றுறதுக்கு இந்த மவு டீஸ்டங் அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயில். செகண்ட் டீட்டெயில் பாருங்கள். narrate the history of transformation of Council of Europe into European Union. எப்படி வந்துட்டு யூரோப் வந்துட்டு ஒரு கவுன்சில் ஆஃப் யூரோப்பாக இருந்து எப்படி யூரோப்பியன் யூனியனாக வந்துட்டு அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அதோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். பாருங்கள் அதோட ஆன்சர் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் யூரோப்.
One of the momentous decisions taken in the post-war II era was to integrate the states of Western Europe. அதாவது World War IIக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான எடுத்த டெசிஷனில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரி யூரோப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த மொமெண்டஸ்ட் டெசிஷன்ஸ் டேக்கன் இன் த post-war II era was to integrate the states of Western Europe. ஸோ வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்டிகிரேட் பண்ணணும், ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வேர்ல்டு வார் IIக்கு அப்புறம் எடுத்த டிசிஷன்ஸில் முக்கியமான டெசிஷன் அப்படிங்கிறாங்க. In doing so, the Europeans wanted to prevent further European wars by ending the rivalry between the France and Germany. ஸோ அப்படி வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணுறது மூலிமா இந்த யூரோப்பியன்ஸுக்கு என்ன கிடைக்குன்னா ஃபர்தராக எந்த விதமான ஒரு யூரோப்பியன் வாரும் வராமல் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனிக்கு இடையில இருந்து அந்த பகையை வந்துட்டு முடிச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஒன். Next, to create a united Europe to resist any threat from the Soviet Russia. ஸோ அந்த யூரோப்பை வந்துட்டு யுனைட் பண்ணும்போது அந்த யுனைடட் யூரோப்பாக இருக்கும்போது எந்த விதமான த்ரெட்டு சோவியத் ரஷ்யா இருந்து யுஎஸ்எஸ்ஆர் கிட்ட இருந்து எந்த வித த்ரெட்டு வந்தாலும் அதை அவங்களால பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. To form a third force in the world to counterbalance the strength of US and USSR. ஸோ இப்படி இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இன்டெகிரேட் ஆகும்போது அவங்க வந்துட்டு வேர்ல்ட்லேயே வந்துட்டு தேர்ட் மேஜர் ஃபோர்ஸாக இருப்பாங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் அடுத்த ஃபோர்ஸாக இவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. To make full use of economic and military sources of Europe by organizing them on a continental scale. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லா யூரோப்பியன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் எல்லா கண்ட்ரீஸும் ஒன்று சேரும்போது எக்கானமியாகவும் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி மிலிட்ரி ரிசோர்ஸஸ், ஸோ மிலிட்ரிக்கு வந்துட்டு யூரோப் இப்படின்னு தான் நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிலிட்ரியும் வந்துட்டு யுனைட் பண்ணும்போது அவங்களோட மிலிட்ரி பவர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கான்டினென்டல் அளவுலேயும் வந்து நம்ம மிலிட்ரி ரிசோர்ஸஸை நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸை வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணுறது மூலமா அவங்க வந்துட்டு ஃபர்தராக எந்த விதமான யூரோப்பியன் வார் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிவலரியை வந்துட்டு அவங்க எண்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யுனைடட் யூரோப்பை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது மூலமா ஏதாச்சும் சோவியத் ரஷ்யாவிலேருந்து ஏதாச்சும் த்ரெட் வந்துச்சுன்னா அதை நம்மளால் ரெசிஸ்ட் பண்ண முடியும், அதை நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஎஸ் அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் அடுத்தபடியாக வேர்ல்டுலேயே வந்துட்டு ஒரு தேர்ட் மேஜர் ஃபோர்ஸாக நம்மளால் வர முடியுங்கிறாங்க. அது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் யூஸ் ஆஃப் எக்கனாமிக் பேஸ் பண்ணியும் மிலிட்ரி ரிசோர்ஸஸையும் வந்துட்டு ஒரு கான்டினென்டல் ஸ்கேலில் நம்மளால் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த யூரோப்பியன் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்துட்டு இன்டிகிரேட் ஆகும்போது இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். In May 1949, 10 countries met in London and signed to form a Council of Europe. ஸோ 1949 மேல வந்துட்டு 10 countries வந்துட்டு லண்டனில் வந்துட்டு மீட் பண்ணி சைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இந்த யூரோப் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறக்கு வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. யூரோப்பியன் கோல் அண்ட் கம்யூனிட்டி, ஸோ யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா since the Council of Europe had no real power, a proposal to set up 2 European organization was made. ஸோ கவுன்சில் ஆஃப் யூரோப்புக்கு வந்து எந்த விதமான ரியல் பவரும் இல்லாதனால ஒரு ப்ரொப்போசல் வருது. என்ன அப்படின்னா 2 யூரோப்பியன் ஆர்கனைசேஷனை வந்துட்டு நம்ம மேட் பண்ணலாம் அப்படின்னு. Accordingly, the European Defence Community EDC and European Coal and Steel Community were established. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப்பியன் டெஃபென்ஸ் கம்யூனிட்டி EDC அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யூரோப்பியன் எக்கானமிக் கம்யூனிட்டி EEC. The EEC eliminated barriers to the movement of goods, services, capital and labor. ஸோ இந்த EECயை பண்ணுறது மூலிமா, அதாவது யூரோப்பியன் எலக்ட்ரானிக் கம்யூனிட்டி கொண்டு வரது மூலிமா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூமெண்ட்டும் கேபிட்டல் அண்ட் லேபர், ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளையுமே வந்து இவங்க நீக்கிடுறாங்க. இட் ஆல்சோ ப்ரொஹிபிட்டட் public policies or private agreements that restricted the market competition. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொன்று எதை ப்ரொஹிபிட் தடுக்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் பாலிசிஸ், அதாவது பப்ளிக்காக வரக்கூடிய பாலிசிஸையும் ப்ரைவேட் அக்ரிமெண்ட்ஸையும் வந்துட்டு இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க, அதாவது அபாலிஷ் பண்ணிடுறாங்க.
A common agricultural policy and a common external trade policy were evolved. ஸோ இவங்க வந்துட்டு காமனால் எல்லாத்துக்குமே காமனான ஒரு அக்ரிகல்ச்சரல் பாலிசியும் கொண்டு வராங்க, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசியும் வந்துட்டு இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. Single European Act SEA. The Single European Act came into force on July 1st, 1987. ஸோ இந்த Single European Act SEA எப்போ வந்துட்டு ஃபோர்ஸுக்கு வருது அப்படின்னா வந்துட்டு 1987 ஜூலை 1ல் வந்துட்டு வருது. It significantly expanded the EEC scope, giving the meetings of the EPC at legal basis. ஸோ வந்துட்டு இதை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண, அதாவது SEA வந்துட்டு எதை எக்ஸ்பேண்ட் பண்ணுதுன்னா EEC ஸ்கோப், அதாவது வந்துட்டு யூரோப்பியன் எலக்ட்ரானிக் கம்யூனிட்டியோட ஸ்கோப்பை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுது. எப்படின்னா மீட்டிங்ஸ் ஆஃப் EPC ஆஸ் லீகல், அதாவது யூரோப்பியன் கவுன்சிலோட எல்லா மீட்டிங்ஸும் லீகல் பேசிஸில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஸோ அதான் வந்துட்டு அடுத்த ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், யூரோப்பியன் யூனியன். The Maastricht Netherlands Treaty signed on February 7, 1992 created the European Union. அதாவது நெதர்லாண்ட் ட்ரீட்டி வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. எப்போன்னா February 7, 1992 சைன் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு யூரோப்பியன் யூனியனை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. The monetary policy and a common currency to replace national currencies managed by common monetary institutions were subsequently planned and implemented. ஸோ வந்துட்டு மானிட்டரி பாலிசி, அதாவது பணக்கொள்கைன்னு சொல்லுவாங்க, மானிட்டரினா ஃபண்டு. ஸோ அந்த பாலிசியும் ஒரு காமன் கரன்சி அதையும் கொண்டு வராங்க. எதுக்கு கொண்டு வராங்கன்னா டு ரிமூவ் நேஷ்னல் கரன்சியை ரிமூவ் பண்ணி மானிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக நிறைய பிளான்ஸை கொண்டு வராங்க, அது இம்ப்ளிமெண்ட்டும் இவங்க பண்ணிடுறாங்க. Today, the European Union has 28 member states and functions from its headquarters at Brussels, Belgium. In 2017, Britain voted to exit the EU, அதாவது யூரோப்பியன் யூனியன். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு யூரோப்பியன் யூனியனில் வந்துட்டு 28 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அது எங்கிருந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, அந்த யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ப்ரூசெல்ஸ், பெல்ஜியத்தில் வந்து இருக்குது. ஸோ 2017 வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டு ஓட் பண்ணியிருக்காங்க இந்த யூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த கவுன்சில் ஆஃப் யூரோப் வந்துட்டு யூரோப்பியன் யூனியனாக மாறுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எடுத்த முக்கியமான டெசிஷனில் ஒன்று அப்படி என்ன டெசிஷன்னா, எடுத்த டெசிஷன்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான டெசிஷன் என்னென்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸை வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, நிறைய கம்யூனிட்டிஸ், அதாவது ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வருது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு வந்துடுது. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு லெசன் நம்பர் 4 அந்த வேர்ல்டு ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2ல் இருக்கக்கூடிய டீட்டெயில் ஆன்சர்ஸ், 2 டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த லெசனில் மொத்தமாக வந்துட்டு 6 ப்ரீஃப் ஆன்சர்ஸ் இருக்குது, 2 டீட்டெயில் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா யூனிட் நம்பர் 5 சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th centuryயில் இருக்கக்கூடிய ப்ரீஃப் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி எடுத்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.